ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தூஸ் ஃபார்ம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் பக்கோடா போட போகிறோம். கோதுமை மாவு வச்சு ஒரு ஆனியன் பக்கோடா போட போகிறோம். எப்போயுமே நம்ம கடலை மாவு இல்லை அரிசி மாவு வச்சு தான் போட்டிருப்போம். இப்போ நம்ம கோதுமை மாவு வச்சு போட போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. ஃபஸ்ட்டு இதுக்கு ஆனியன் கட் பண்ணிக்கணும், ஸ்லைஸாக ஆனியன் கட் பண்ணிக்கணும். ஆனியன் போட்டதுக்கப்புறம் ஆனியனை கையால் பிசைஞ்சு விடணும். நல்லா பிசைஞ்சு விடும் போது தான் நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஆனியன் தனித்தனியாக இருக்கும். இப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் தேவையான காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் பொடியாக நறுக்கின கறிவேப்பிலை. நான் 2.5 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு போட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஒரு பிரட்டிடணும். நல்லா கையை விட்டு ஃபுல்லாக எல்லா இடத்தையும் உப்பு காரம் எல்லாம் போகிற மாதிரி நல்லா ஒரு பிரட்டி விடணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசையணும். தண்ணி ஏற்கனவே ஆனியனில் கொஞ்சம் இருக்கும், அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியோட போகக்கூடாது. 15 to 20 மினிட்ஸ் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் நல்லா பக்கோடா கிறிஸ்பியாக வரும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடேறணும். சூடேறினதுக்கப்புறம் தான் போடணும். இது சூடேறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கிள்ளி போடணும். சின்ன சின்னதாக போடணும். குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா தான் நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மொறுன்னு வேக வைக்கணும். நல்லா ஹீட் ஃபுல்லாகவே இருக்கணும். மிதமான ஹீட்லலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஃபுல் ஹீட்டில் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு, டீக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த பக்கோடா. நீங்களும் ஒன் டைம் இது செஞ்சு பாருங்கள். இது பெரியவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஆயிலாக இருக்காது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இது நீங்களும் இந்த பக்கோடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.